கோடி புண்ணியம் தரும் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேக தரிசனம். அன்னம் பரபிரம்மம், உணவே தெய்வம் என்று சொல்லும் நம் இந்து தர்மத்தில் ஐப்பசி பௌர்ணமி அன்று நடைபெறும் ஒரு தரிசனம் கோடி சிவலிங்க தரிசன பலன் தரும். ஆம், இது ஐப்பசி அன்னாபிஷேகம். சந்திரன் 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் விளங்கும் இந்த நாளில் சிவபெருமானுக்கு சாதத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னபூரணி சிவனுக்கு உணவளித்த நாள் இதுவே. அத்தனை ஜீவன்களுக்கும் உணவு அளிக்கும் ஈசனுக்கு நன்றி செலுத்தும் விழா இது. இந்த தரிசனத்தை காண்பவர்களின் அன்னதோஷம் முழுவதும் நீங்கும். வாழ்நாளில் எப்போதும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. கோடி சிவலிங்க தரிசனம் செய்த மகா புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, அன்று உங்களால் இயன்ற அளவு அரிசி, பழங்கள், காய்கறிகள், பருப்பு, நெய், தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கோயிலுக்கு அளிக்கலாம். அன்னாபிஷேகத்துக்காக அரிசி வாங்கி அளிக்கும் பக்தர்களுக்கு அவர்கள் ஏழேழு தலைமுறைக்கும் பசிப்பிணி நீங்கி அன்னவளம் செழிக்கும் என்பது ஐதீகம். ஏனெனில் அன்று சிவலிங்கத்தின் மீது சாத்தப்படும் ஒவ்வொரு சாதப் பருக்கையும் ஒரு சிவலிங்கமாக கருதப்படுகிறது. ஒரு பிடி அன்னத்தையாவது பசியுள்ளோருக்கு தானமாக வழங்குங்கள். அன்று நாள் முழுவதும் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனமுருகச் சொல்லுங்கள். ருத்ரம் சாமகம் பாராயணம் செய்யலாம். அபிஷேகம் முடிந்தபின் அன்னத்தை வீணாக்காமல் நீர்வாழ் உயிர்களுக்கும் பசியுள்ளோருக்கும் அளிப்பதால் புண்ணியம் பெருகும். அன்னாபிஷேக தரிசனத்தைக் கண்டாலும் அதன் பிரசாதத்தை உட்கொண்டாலும் சொர்க்கம் கிடைக்கும். சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்ற சொலவடை இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த அன்னாபிஷேக புண்ணியம் அனைவருக்கும் கிட்டட்டும். ஓம் நம சிவாய்.